Hello viewers. Welcome to Minute Mystery. இது 2004 எக்ஸாக்ட்டா US பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி அல் ஜசீரா அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேப் ஒளிபரப்பப்படுது. அந்த டேப்ல பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் டைரக்டா அமெரிக்க மக்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் விசுவலே இருக்கு. அந்த டேப்ல அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா செப்டம்பர் 11 2001 வருஷம் நடந்த ட்வின் டவர் அட்டாக்குக்கு காரணமே எங்களோட அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காப்ல. சோ இந்த ஒரு டேப் ஒளிபரப்பப்பட்ட உடனே ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே ஸ்தம்பிச்சு உச்சக்கட்ட கோவத்துக்கு போனாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னமும் 4 நாள் தானே இருக்கு. சோ அந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு டேப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவோட ஜனநாயகத்தை இழிவுபடுத்துற விதமா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. சோ அப்படி கோபத்துக்கு உள்ளான அமெரிக்கா அடுத்து ஒசாமா பின் லேடனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அண்ட் அவர் எப்படி கொன்றாங்க அப்படின்ற செம்ம த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் இது இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்ட் பார்ட் இன்னும் 3 நாள் ரிலீஸ் ஆயிரும். அதையும் மறக்காம பாத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கூடவே நம்ம Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டேப் ரிலீஸ் ஆனதுல இருந்து எக்ஸாக்ட்டா 3 வருடங்களுக்கு முன்னாடி அதாவது 2001 வருஷம் ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா. அந்த அட்டாக் நடந்த சில நாட்கள்லயே இதை பண்ணது அல் கொய்தா அப்படின்ற அமைப்புன்றத US கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அட்டாக்கை மேற்கொண்ட அமைப்பும் சரி அந்த அமைப்போட தலைவரான பின் லேடனும் சரி ஆப்கானிஸ்தான்ல தான் பதுங்கி இருக்காரு அப்படின்ற ஒரு துப்பையும் US கவர்மெண்ட் கெட் பண்ணிடுறாங்க. அப்படி கெட் பண்ண உடனே அந்த 2001 வருஷத்தோட எண்ட்லயே US ஆர்மி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இன்வைட் ஆயிடுறாங்க. அதாவது உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள போன உடனே அந்த அட்டாக்கை மேற்கொண்ட சில பேரும் அதே நேரத்துல அந்த அல் கொய்தாவோட லீடரான பின் லேடனும் ஆப்கானிஸ்தானோட கிழக்கு பகுதியில் இருக்கிற டோரா போரா அப்படின்ற கோயிலுக்குள்ள தான் பதுங்கி இருக்காங்க அப்படின்ற துப்பையும் கெட் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு துப்பு கிடைச்ச உடனே அங்க இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட உதவியோட அந்த டோரா போரா குகை மேல வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க. அந்த வான்வெளி தாக்குதல்ல US ஆர்மி வெற்றி பெறவும் செய்யறாங்க. அந்த வெற்றியோட பலனா அந்த அமைப்பை சேர்ந்த 20 பேரை US கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னதான் அந்த தாக்குதல்ல வெற்றி பெற்று 20 பேர் அரெஸ்ட் பண்ணாலும் இவங்க எதிர்பார்த்து போன லீடரான பின் லேடன் இருக்காப்ல பாத்தீங்களா அவரை US கவர்மெண்டால பிடிக்க முடியல. இந்த ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்ற துப்பு அவருக்கு கிடைச்சு அவர் வேற எங்கேயோ பறந்து போயிட்டாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா CIAக்கு ஒரு உச்சக்கட்ட ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்க இந்த ஒரு தாக்குதல் நடத்தினது பின் லேடனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஆனா அவரே இதுல இருந்து தப்பிச்சு போயிட்டாப்ல இல்லையா. சோ அதனால இந்த மிஷன் சக்சஸ் ஆனாலும் இது அவங்க ஃபெயில்டா தான் கருதுறாங்க. இருந்தாலும் 20 பேர் அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. சோ அந்த 20 பேரை நம்ம அடி நடிச்சு விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்ச 20 பேரையும் அடி நடிச்சு உங்களோட பாணியில விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் அவங்க அடி நடிச்சு விசாரிச்சாலும் அந்த 20 பேரோட வாயில இருந்து எந்த ஒரு சின்ன டீடைலையும் CIA வால கெட் பண்ணவே முடியல. என்னடா இவங்க என்ன பண்ணாலும் வாயவே திறக்க மாட்டேன்றாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரீமா பனிஷ்மெண்ட் கொடுத்தலாம் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சாலும் அந்த 20 பேரும் வாயை கூட திறக்க மாட்டேன்றாங்க. சோ அதனாலேயே இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த 20 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கெட் பண்ணி அதன் மூலமா ஏதாச்சும் நம்மளுக்கு டீடைல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு CIA அந்த 20 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்றப்பதான் ஒரு முக்கியமான குழுவே CIAக்கு கிடைக்குது. அந்த 20 பேர்ல இருந்த ஒருத்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள இல்லீகலா நுழைய ட்ரை பண்ணதுக்கான தடயமா UAE-ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அவனோட பேர் தான் முகமது அல் கத்தானி. இந்த ஒரு முகமது அல் கத்தானி பாத்தீங்கன்னா ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா. அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவுக்கு போறதுக்காக வெறும் ஒன் வே டிக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு UAE-ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான். அப்படி போனவன அங்க இருக்கிற கஸ்டம் பாத்தீங்கன்னா என்னடா ஒன் வே டிக்கெட்டை மட்டும் நீ எடுத்துட்டு வந்திருக்க, நீ அங்க இருந்து அப்ப ரிட்டர்ன் வர மாட்டியா, அப்படின்னா நீ இல்லீகலா அமெரிக்காக்குள்ள இமிகிரண்ட் ஆகிறதுக்காக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிப்பாட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப இவன் ஒண்ணுக்கு முரண்படா பதில் சொன்னதுனாலே இவன் அமெரிக்காக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணி விட்டுறாங்க. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பாத்தீங்கன்னா CIA ஃபர்ஸ்ட் கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ற அந்த ஒரு டைம்லயே இவனை UAE-ல இருக்கிற ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க பாத்தீங்கன்னா. அப்படி பிடிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அதே ஏர்போர்ட்ல இவன் இருந்துட்டு இருக்கப்ப இவனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த ஒரு போன் கால் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற ஒர்லாண்டோ அப்படின்ற ஏர்போர்ட்ல இருந்தா வரவே செஞ்சிருக்கு. அந்த ஒரு போன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசினதே முகமது அல் கத்தானியா தான் இருந்திருக்கான். சோ இவனுக்கு ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிற ஒர்லாண்டோ ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கான் அப்படின்னா மேபி அவனும் கண்டிப்பா அந்த அல் கொய்தா அமைப்புல இருக்கிற ஒருத்தனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு CIA-யோட பார்வை இப்போ ஒர்லாண்டோ ஏர்போர்ட்டை நோக்கி திரும்புது. இந்த ஒர்லாண்டோ ஏர்போர்ட்டுக்கு CIA-யோட பார்வை போன உடனே அந்த ஒர்லாண்டோ ஏர்போர்ட்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி CCTV கேமரா ஃபுட்டேஜஸ் CIA ஒண்ணு விடாம நுண்ணிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கறதோட மட்டும் இல்லாம ஒர்லாண்டோ ஏர்போர்ட்ல இருக்க எந்தெந்த டெலிபோன்ல இருந்தலாம் UAE-ல இருக்க முகமது அல் கத்தானியை பிடிச்ச ஏர்போர்ட்டுக்கு கால் போயிருக்கு அப்படின்றதையும் ட்ராக் பண்றாங்க. சோ இப்படி ட்ராக் பண்ணது CCTV ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணது மூலமா CIA ஒரு காரை சஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படி சஸ்பெக்ட் பண்ண உடனே அந்த கார் ஓனரையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அது ரெண்டல் கார்னு CIA-க்கு தெரிய வருது. அந்த ரெண்டல் காரை எடுத்துட்டு தான் அந்த மிஸ்டீரியஸான நபர் இங்க வந்திருக்கா அப்படின்றதையும் CIA கண்டுபிடிக்கிறாங்க. சோ இத கண்டுபிடிச்சோடனே அந்த காரோட ஓனர்ட்ட போயிட்டு இந்த காரை ரெண்டுக்கு எடுத்த எல்லாரோட லிஸ்டையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி அந்த போன் பண்ணனால யார் இந்த காரை எடுத்தாங்க அப்படின்ற டீடைல பாக்குறப்ப அது முகமது அட்டா அப்படின்றதையும் CIA கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த முகமது அட்டான்றது வேற யாரும் கிடையாது. இந்த செப்டம்பர் 11 அட்டாக்
அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா, அதாவது ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு ரிங் லீடரா இருந்து செயல்பட்டதே இந்த முகமது அட்டா தான். சோ இந்த ஒரு முகமது அட்டாட்ட இருந்து தான் ஒர்லாண்டோ ஏர்போர்ட்ல இருந்து யுஏஇல இருக்க முகமது அல் கிதானிக்கு கால் போகவே செஞ்சிருக்கு. அந்த காலை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் சிஏஏவே அதிர வச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். செப்டம்பர் 11 நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்வின் டவர் அட்டாக் மட்டும் தானே. ஆனா அன்னைக்கு டேலேயே இன்னொரு அட்டாக்கையும் பண்றதுக்கு இந்த அல் கொய்தா பிளான் போட்டிருந்திருக்காங்க. அதாவது ஒரே நாள்ல 2 அட்டாக் நடத்துறது தான் இவங்களோட பிளானாவே இருந்துச்சு. அதுல ஒரு அட்டாக் ட்வின் டவர் அட்டாக். இந்த அட்டாக்குக்காக அல் கொய்தால இருக்க 5 பேரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிளைட் 11 கடத்தி வேர்ல்டு ட்ரேட் சென்டரோட நார்த் டவர்ல மோதணும். இன்னொரு அட்டாக் அமெரிக்காவோட தலைநகரான வாஷிங்டன் டிசில இருக்க பெடரல் கவர்மெண்ட் பில்டிங் மேல மோதுறது. அதுக்காக அல் கொய்தால இருக்க இன்னொரு 5 பேரு யுனைடெட் ஏர்லைன்ஸ் பிளைட் 93 கடத்தி வாஷிங்டன்ல இருக்க கவர்மெண்ட் பில்டிங் மேல மோதுறது. இந்த 2 பிளான்ல ஒரு பிளானான ட்வின்டர் மேல மோதுற பிளான முகமது அட்டா வழிநடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறான். ஆனா இன்னொரு பிளானான வாஷிங்டன்ல இருக்க கவர்மெண்ட் பில்டிங் மேல மோதுற பிளான் இவங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் முடியுது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிளைட் 93 கடத்த மொத்தம் 5 ஹைஜாக்கர்ஸ் அல் கொய்தா நியமிச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஹைஜாக்கர் தான் இந்த முகமது அல் கதானி. இந்த கதானி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்க ஏர்போர்ட்லயே மாட்டிக்கிட்டனால அவனால அமெரிக்காவுக்கு வர முடியல. 4 பேரை வச்சு இந்த பிளைட் 93 கடத்தும் போது அந்த விமானத்துல இருந்த பயணிகளுக்கும் ஹைஜாக்கர்ஸ்க்கு இடையில ஏற்பட்ட சண்டையில இந்த விமானம் வாஷிங்டன் போற வழியிலேயே பென்சில்வேனியால கீழே விழுந்து வெடிச்சு சிதறவும் செய்து, அப்படி வெடிச்சு சிதறனதுல அந்த பிளைட்ல டிராவல் பண்ண எல்லாருமே இறந்தும் போயிடுறாங்க. சோ இப்படி கதானி யுஏஇல இருக்க ஏர்போர்ட்ல மாட்டினால தான் இவங்களுடைய செகண்ட் பிளான் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்ப சிஏ கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த கதானிட்ட இன்வெஸ்டிகேஷன் இன்னமும் தீவிரமா மேற்கொள்ளப்படுது. அது அந்த கதானிட்ட மட்டும் இல்ல, அந்த டோரா போரா குகையில பிடிக்கப்பட்ட 20 பேர்ட்டையுமே விசாரணை இன்னமும் தீவிரமாக்கப்படுது. இது 1 மாசம் 2 மாசம் கிடையாது, பல மாதங்களா நடத்தப்படுது. அப்படி நடத்தப்பட்டதோட பலனா அடுத்தடுத்த வருடங்கள்ல அல் கொய்தாவோட முக்கியமான தலைவர்கள் கைது செய்யவும் படுறாங்க. இப்படி அடுத்தடுத்த முக்கியமான தலைகளை கைது செஞ்சதுல இருந்த முக்கியமான புள்ளி தான் மார்ச் 2002 வருஷம் கைது செய்யப்பட்ட அபு சுபைதா அப்படின்ற ஒருத்தர். இவர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்பதான் இந்த ஒரு மனுஷன் தான் அல் கொய்தா அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைப்புல இருக்கிற எல்லாருக்குமே பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற லாஜிஸ்டிஷியன் அப்படின்றதே சிஏஏ கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை கண்டுபிடிச்ச உடனே அவரை பிடிச்சு அடி நடிச்சு இவங்களோட பாணியில விசாரிக்கிறப்பதான் இவர் ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. அதுதான் இந்த மாதிரி நம்ம அமெரிக்கால 2 அட்டாக் நடத்த போறோம், இந்த அட்டாக் நம்ம இப்படிதான் பண்ண போறோம், அதுக்கு இந்த மாதிரி ஏர்பிளேன் ஹைஜாக் பண்ண போறோம், இதுக்கு இத்தனை ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவா ப்ளூ பிரிண்ட் போட்டு பிளான் போட்டு கொடுத்த ஒருத்தரை அவரு கை காமிச்சது. அந்த ஒரு நபர் தான் கலித் ஷேக் முகமது. சோ இந்த ஒரு கலித் ஷேக் முகமது அப்படின்ற நேம கெட் பண்ண உடனே இவனை நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிஏஏ எவ்வளவோ முட்டி மோதி தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தேடினாலும் 1 வருஷம் வரைக்கும் இந்த கலித் ஷேக் முகமது சிஏஏவால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா கடைசியா 1 வருஷம் கழிச்சு அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணவும் செய்யறாங்க. இப்படி கலித் ஷேக் முகமது கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த முகமது அல் கதானி இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் ஒரு உண்மையவே சொல்றான். அதுதான் இந்த கலித் ஷேக் முகமது தான் சார் என்னைய ஒரு நபர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தினா, அந்த ஒரு நபரோட பேர் தான் அபு அகமத் அல் குவைத்தி அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ கிட்ட சொல்றான். அப்படி அவன் சொல்றான். அந்த ஒரு சமயத்துல சிஏஏக்கே தெரியாது இந்த ஒரு அபு அகமது அல் குவைத்தி தான் பின்னாட்கள்ல பின் லாடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நபராவே மாற போறான் அப்படின்றது. சோ இப்படி அபு அகமது அல் குவைத்தியை பத்தி கதானி சொன்ன உடனே இந்த குவைத்தி யாரான்னு சொல்லிட்டு சிஏஏ டீடைல கெட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த அபு அகமது குவைத்தியை பத்தி சிஏஏல ஒரு டீடைலோட கெட் பண்ணவே முடியல. ஆனா எனக்கு தான் இந்த அபு அகமது அல் குவைத்தியை பத்தின டீடைல சிஏஏவால கெட் பண்ண முடியல அப்படினாலும் இது வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ண இந்த முக்கியமான புள்ளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு இந்த அல் கொய்தா அமைப்போட நெட்வொர்க் இப்படிதான் செயல்படுது அப்படின்ற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சரை சிஏஏ தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அபு சுபைதா அண்ட் அல் கதானி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் கடைநிலை ஊழியர்கள் அண்ட் அவங்களை செயல்படுத்தினது ஆபரேஷனல் கமாண்டரான கலித் ஷேக் முகமது. அந்த கலித் ஷேக் முகமது அந்த கடைநிலை ஊழியர்கள் எல்லாருக்குமே தலைவனா இருந்தது ஒசாமா பின் லாடன் அப்படின்ற ஒரு பெர்ஃபெக்ட்டான நெட்வொர்க்கை சிஏஏ கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்ச உடனே இவங்க இதுவரைக்கும் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த முக்கியமான புள்ளிகளான தலைவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சிஏஏ அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் அடி நடிச்சு விசாரிச்சாலும் இந்த ஒசாமா பின் லாடன் எந்த இடத்துல பதுங்கி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த அமைப்பை சேர்ந்த யாருமே சொல்லவே மாட்டேன்றாங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சு விசாரிச்சாலும் அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு சுத்தமா தெரியாது, அவர் எங்க கூட கான்டாக்ட்லயே இல்ல அப்படின்னு தான் எல்லாருமே பதில் சொல்றாங்க. சோ இனிமேல் இவங்களை அடிச்சு விசாரிச்சா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. நம்ம ஒசாமா பின் லாடனோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பிடிச்சு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ ஒசாமா பின் லாடனோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சாலும் அவங்களும் சொல்ற ஒரே பதில், எங்களுக்கும் ஒசாமா பின் லாடனுக்கும் எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது, அவர் எங்க கிட்ட கான்டாக்ட் பண்றதும் கிடையாது, அவர் எங்க இருப்பார் அப்படின்ற டீடைல் எங்களுக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ பதில் சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை சிஏஏ பார்த்தா டெலிபோன் மூலமாவும் ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்போ ஒசாமா பின் லாடன் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸ் யார் கூடயுமே கான்டாக்ட்ல இல்லன்றதையும் சிஏஏ கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இப்படி அந்த அமைப்புல இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் ஒசாமா பின் லாடன் எங்க இருக்காருன்னு தெரியல, அதே நேரத்துல அவங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட கேட்டாலும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்படின்னா எப்படிடா நம்ம ஒசாமா பின் லாடனை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தெரியாம சிஏஏ இப்ப விழிப்புதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி விழிப்புதுங்கி நிக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஏஏ கெட் பண்றாங்க.
பண்றாங்க. அதுதான் என்னதான் சிஐஏவால ஒசாமா பின் லாடன் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் ஒசாமா பின் லாடன் இருந்து அவரோட அமைப்பான அல்கொய்தாக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெகுலரா வந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சிஐஏ கண்டுபிடிச்சிடறாங்க. என்னடா அது ஒசாமா பின் லாடன் எங்க இருக்கானே தெரியல, ஆனா அவன் இருந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் எப்ப பார்த்தாலும் இவங்களோட அமைப்புக்கு வந்துட்டே இருக்கு. அப்படின்னா எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முத கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ முடிவு பண்றாங்க. அதுக்காக இவங்களோட கொரியர் நெட்வொர்க் எப்படி செயல்படுது அப்படின்றத முத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ முடிவு பண்றாங்க. ஏன்னா இந்த கொரியர் நெட்வொர்க் எப்படி செயல்படுது அப்படின்றத சிஐஏ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கொரியர் நெட்வொர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்டே ஒசாமா பின் லாடன் தானே. சோ ஈஸியா அவரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த கொரியர் நெட்வொர்க் முத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ முடிவு பண்றாங்க. ஆனா என்னதான் முடிவு பண்ணாலும் அவங்கள எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுது அப்படின்றத சிஏஆல ட்ராக் பண்ணவே முடியல. சோ இப்படியே வருடங்கள் ஓடுது. 2004வது வருஷம் வருது. அந்த வருஷத்துல ஜனவரி மாசம் குர்தி செக்யூரிட்டி போர்ஸ் ஒரு மேனை அரெஸ்ட் பண்றாங்க. அவருடைய பேர் தான் ஹசன் குல். அந்த மேனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பின் லாடன் இருந்து ஏதோ ஒரு லெட்டரை கொண்டு வராரு அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணவே செய்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணோன்னே இவர் அமெரிக்காவுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குர்திஸ் இவரை சிஏஏட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்படி ஒப்படைச்ச உடனே சிஏஏ இவரை பிடிச்சி அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஒரு முக்கியமான டீடைலையும் சிஏஏ கெட் பண்றாங்க. அதுதான் நீங்க தேடிட்டு இருக்க பின் லாடனோட ஒரு முக்கியமான நபர், அதாவது பின் லாடனோட கீ பர்சன் உங்க ரேடார்ல தான் ஆல்ரெடி இருக்காரு அப்படின்றது. இத கேள்விப்பட்டனே சிஏஏக்குனாலும் பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்க ஒருத்தன் தான் பின் லாடனோட கீ பர்சனே வா, அப்ப அவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பிடிச்ச ஹசன் குல்ட்ட கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஹசன் குல் அது வேற யாரும் கிடையாது, அபு அகமது அல் குவைதி தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்றாப்ல. எஸ், இந்த ஒரு அபு அகமது அல் குவைதி தான் அல் கதானியும் சொன்னான். அப்படி சொன்னோடனே சிஏஏ அவனை பத்தி டீடைல்ஸ் கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனை பத்தி டீடைல்ஸ் கெட் பண்ண முடியல இல்லையா? சோ அதனாலேயே சிஏ அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவனுடைய பேர் அடிபடுறப்ப தான் இவனை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சு வச்சிருக்க எல்லாரையும் அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. ஏன் எக்ஸ்ட்ரீம் டார்ச்சரான வாட்டர் போர்டிங் டார்ச்சர் எல்லாம் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் அல் குவைதியை பத்தி சொன்ன கருத்துக்கள் முன்னுக்கு பின்னும் முரணாதான் இருந்துச்சு. அதாவது கடைசியா பிடிச்ச ஹசன் குல் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குவைதி தான் பின் லாடனோட கொரியர் நெட்வொர்க்ல முக்கியமான ஆளே, இவர் இல்லாட்டினா இந்த நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆபரேட்டிங் கமாண்டரான கலித் ஷேக் முகமது என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் இவர் இந்த நெட்வொர்க்ல பயங்கரமான ஆள்லாம் கிடையாது, இவர் ரிட்டையர் ஆயா ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. சோ இப்போதைக்கு குவைதி இன்ஆக்டிவா தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ இப்படி கலித் ஷேக் முகமது சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி 2005வது வருஷம் மே மாசம் பாகிஸ்தான்ல வச்சு அல் கொய்தால இருக்க ஒரு முக்கியமான புலியான அபு பரஜ் அல் லிபி அப்படின்ற ஒருத்தரை கைது பண்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா இந்த குவைதிக்கு எங்க நெட்வொர்க்ல ஒன்றும் பெரிய பதவியெல்லாம் கிடையாது, அவர் ஒரு சாதாரணமான ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ இதனாலே இந்த ஒரு டைம்ல சிஏஏக்கு இந்த குவைதியை நம்ம ஒரு முக்கியமான புலியா எடுத்துக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த ஒரு கன்ஃபியூஷனை தீர்க்கிற மாதிரி அடுத்து ஒரு முக்கியமான துப்பு சிஏஏக்கு கிடைக்குது. அதுதான் அல் கொய்தாவோட முன்னாள் லீடரா இருந்த ஹம்பலியை பிடிச்சு விசாரிக்கிறது. அப்படி விசாரிக்கிறப்ப ஹம்பலி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லாடன் கொரியர் நெட்வொர்க்ல குவைதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல அவருக்கு ஒரு சேஃப் ஹவுஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தான் சிஏஏக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரு சேஃப் ஹவுஸ் வச்சிருக்கா அப்படின்னா அவன் சாதாரணமான ஆளா இருக்க மாட்டான். அதுவும் அல் கொய்தாவோட முன்னாள் தலைவனே இவன் ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்றாப்ல அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு பின் லாடன் கொரியர் நெட்வொர்க்ல முக்கியமான ரோல் தான் இருக்கும். இவனை பத்தி டீடைல்ஸ் நம்ம இன்னமும் டீப்பா சர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் சிஏஏ ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்னதான் அபு அகமது அல் குவைதி அப்படின்ற நேம்ல என்னதான் சர்ச் பண்ணாலும் எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? சோ ஒருவேளை நம்ம சர்ச் பண்ற நேம் தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அபு அகமது அல் குவைதி அப்படின்ற பேரு அவனுடைய உண்மையான பேரா இருக்காதோ அப்படின்ற டவுட் சிஏஏக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த டவுட் கிரியேட் ஆனோடனே இது வரைக்கும் பிடிச்சி வச்சிருந்த எல்லாரையும் பிடிச்சி அடி நடிச்சு எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் எல்லாம் கொடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சாலும் அவனுடைய உண்மையான பேரை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. 2007வது வருஷம் ஆகுது. அந்த ஒரு வருஷத்துல தான் சிஏஏக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுதான் அபு அகமது அல் குவைதியோட உண்மையான ஐடென்டிட்டி. அதுதான் இப்ராஹிம் சைத் அகமது. இந்த ஒரு உண்மையான பேரை சிஏஏ சர்ச் பண்ணனாலயோ இல்ல அவங்க பிடிச்சி வச்சுக்கவங்களை அடிச்சு விசாரிச்சனாலயோ கிடைக்கல. அதற்கு மாறா ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஒன்னு கண்டுபிடிச்சுதான் இந்த பேரே சிஏஏட்ட சொல்லிருக்காங்க. சோ இந்த ஒரு நேம் கிடைச்சோன்னே அதான் நேமே கிடைச்சிச்சுல, இனிமேல் இவனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சிஏஏ நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு நினைப்பு பொழப்பதான் கெடுக்கும் அப்படின்றது அந்த ஒரு டைம்ல சிஏஏக்கு தெரியல. சிஏஏ இவனோட உண்மையான பெயரான இப்ராஹிம் சைத் அகமது அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே அவனோட ஃபுல் டீடைலையும் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. என்னதான் இவனை பத்தின டீடைல்ஸ் இவங்க எடுத்தாலும் இவன் எங்க இருக்கான் அப்படின்ற லொகேஷனை சிஏஏவால ட்ராக் பண்ணவே முடியல. அவங்களும் எப்படியோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் ட்ரை பண்ணாலும் வருடங்கள் தான் ஓடுதே தவிர அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே பார்த்தா 3 வருடம் ஓடிடுது. கடைசி 2010வது வருஷமும் வருது. அந்த ஒரு 2010வது வருஷம் தான் இந்த குவைத்தி அதாவது இப்ராஹிம் சைத் அகமது செஞ்ச ஒரே ஒரு தப்புனால சிஏஏ கிட்ட அவனே பொறி வச்சு மாட்டின மாதிரி மாட்டிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்போனை யூஸ் பண்ணது அந்த இப்ராஹிம் சயீத் அகமது பாத்தீங்கன்னா அந்த 2010 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைமா செல்போன் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒன்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஒரு செல்போன் கம்யூனிகேஷன் தான் இப்ப சிஏஏக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாகவும் அமையுது. இப்ராஹிம் சயீத் அகமது செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே பாகிஸ்தான்ல இருந்து கம்யூனிகேட் ஆகிற எல்லா செல்போனையுமே பாத்தீங்கன்னா சிஏஏ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப சில கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போகும் இல்லையா, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கு கால் பண்றவங்களும் இருப்பாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டுக்கு கால் பண்ற அந்த கால்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிஏஏ ட்ராக் பண்றாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போற காலை சிஏஏ ட்ராக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த குவைத்தி அதாவது இப்ராஹிம் சயீத் அகமது இருக்காப்ல பாத்தீங்களா, அவர் தான் பாகிஸ்தான்ல இருக்காரே தவிர அவரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா குவைத்துல தான் இருக்காங்க. சோ மேபி தன்னோட ஃபேமிலி கூட கான்டாக்ட் பண்றதுக்காக இவர் பாகிஸ்தான்ல இருந்து குவைத்துக்கு கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணார் அப்படின்னா இவர் அடுத்த நாட்டுக்கு தானே கால் பண்ணுவாப்ல. சோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டுக்கு போற கால்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப ஒரு 2 கால் கிடையாது, கணக்குல அடங்கா எக்கச்சக்கமான காலை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா என்னத்தை தான் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அதுல எக்கச்சக்கமான தலைவலி இவங்களுக்கு உருவானாலும் அந்த கால்ல ஒரே ஒரு கால் மட்டும் ஒரு வினோதமான காலா இவங்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு கால்ல பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு நபர் பெர்சியன் கல்ஃப்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி பேசுறாப்ல. அப்படி பேசுறப்ப அந்த பெர்சியன் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஒரு நபர்ட்ட உங்ககிட்ட இருக்கிற நபர் எப்படி இருக்காரு அப்படின்றத டைரக்டா கேட்காம கோட் வேர்ட்ல கேக்குறான். அப்படி அவன் கோட் வேர்ட்ல கேக்குறதுக்கு இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த ஒரு நபர் அவர் முன்னாடி இருந்த நபர்களோட இப்பயும் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்ட்லயே பதில் சொல்றான். சோ இப்படி இவங்க 2 பேரும் கோட் வேர்ட்ல பேசுறதே பார்த்தீங்கன்னா சிஏஏக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நார்மலா பேசுற ஒருத்தன் பார்த்தா நார்மலா பேசுற மாதிரி தானே பேசுவான். அதை தவிர்த்து கோட் வேர்ட்ல பேசுறானுங்க அப்படின்னா கண்டிப்பா மேபி இவங்க ஒசாமா பின் லாடனை பத்தி கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏக்கு டவுட்டை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து கால் பண்ண அந்த ஒரு நபர் மேபி குவைத்தி அதாவது இப்ராஹிம் சயீத் அகமதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ ஸ்ட்ராங்கா டவுட் பண்றாங்க. இப்படி டவுட் பண்ண உடனே ஸ்பெசிபிக்கா இனிமேல் இந்த ஒரு நபர்ட்ட இருந்து போற கால் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்ட்ட இருந்து போற கால்கள் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் அப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணாலும் அதுலயும் ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி கிரியேட் ஆக தான் செஞ்சுச்சு. ஏன்னா இந்த ஒரு நபர் அதாவது குவைத்தில் இப்ராஹிம் சயீத் அகமது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் செல்போன் யூஸ் பண்ற ஆளே கிடையாது. இவரோட செல்போன் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இவர் எப்பலாம் சிட்டி ஆஃப் பெசாவர்ல இருக்காப்ல அந்த ஒரு டைம்ல மட்டும் தான் செல்போன்ல பேட்டரியை போட்டு பேசுறாப்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சிஏஏ கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை சிஏஏ கண்டுபிடிச்ச உடனே அதாவது ஒரு செல்போனை எப்பயுமே யூஸ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் பேட்டரியை போட்டு யூஸ் பண்றான் அப்படின்னா இவன் கண்டிப்பா இவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வர்றப்ப மட்டும்தான் செல்போனை யூஸ் பண்றா அப்படின்னா கண்டிப்பா இவன் தான் நம்ம தேடுற அந்த ஒரு குவைத்தி அப்படின்றத சிஏஏ ஓரளவுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே இது வரைக்கும் செல்போன்ல இவனை ட்ராக் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் இவனை கிரவுண்ட் லெவல்ல நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற சிஏஏ ஆபீசர் ஒருத்தரை இவனை ட்ராக் பண்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஹையர் பண்றாங்க. அப்படி ஹையர் பண்ண அந்த ஒரு பாகிஸ்தான் சிஏஏ நபர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் அந்த பெசாவர் நகரையை சுத்தி வந்துட்டு இருக்காப்ல. அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் இப்ராஹிம் சயீத் அகமது அதாவது குவைத்தியோட போன் பார்த்தீங்கன்னா அந்த பெசாவர்ல ஆன் ஆகுறத சிஏஏ கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே இந்த ஒரு டீடைல் அந்த பெசாவர்ல சுத்திட்டு இருக்கிற பாகிஸ்தான் சிஏஏ மனிதர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த செல்போன் ஆன் ஆயிருக்கிற அந்த ஒரு எக்ஸாக்டான லொகேஷனை அவருக்கு சென்ட் பண்றாங்க. அப்படி சென்ட் பண்ண உடனே அந்த ஒரு பாகிஸ்தான் சிஏஏ நபர் அந்த ஒரு லொகேஷனுக்கு போறாரு. அப்படி போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற பல மக்கள் நடமாட்டத்துக்கு மத்தியில ஒரே ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு பக்கத்துல நின்ற மாதிரி செல்போன் பேசிட்டு இருக்காப்ல. சோ அப்படி பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே அவர் கெஸ் பண்ணிராப்ல இவன் தான் அந்த குவைத்தி அப்படின்றத. அப்படி குவைத்தின்றத கெஸ் பண்ண உடனே அவன் மேல பச்சை கண்ணு விடாம அவனையே பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அவன் செல்போன்ல பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்றான். அப்படி கட் பண்ணது தெரிஞ்ச உடனே சிஏஏ இவர் கான்டாக்ட் பண்ணி இப்போ போன் கால் கட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே ஆமா போன் கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இவன் தான் அவன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு சமயத்துல அந்த போன் காலை கட் பண்ண அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கார்ல ஏறி காரை எங்கேயோ ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போற அவனை இந்த ஒரு பாகிஸ்தான் சிஏஏ நபரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி போன அந்த ஒரு கார் பெசாவர் சிட்டியை தாண்டி அவுட்டர் ஏரியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. அந்த பெரிய வீட பார்த்தோட அந்த பாகிஸ்தான் சிஏஏ ஏஜென்ட்டே மிரண்டு போயிராப்ல. ஏன்னா சிட்டியை விட்டு இவர் ரொம்ப தூரம் அவுட்டர் ஏரியாக்கு வந்துட்டாப்ல. அந்த அவுட்டர் ஏரியால மேக்ஸிமம் வீடு பாத்தீங்கன்னா சிறுசா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்க இந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா செம்ம பெருசா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலோட உயரம் மட்டும் 2 ஆள் ஏறினா எவ்வளவு உயரமா இருக்குமோ அந்த அளவுக்கு உயரமா இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே இவருக்கு பக்கு நடிச்சிருது. இவ்வளவு பெருசா ஒருத்தர் காம்பவுண்ட் வால கட்டி வச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள எவனோ ஒருத்தர் மறைஞ்சிருக்கான். அப்ப இந்த வீட்டை நம்ம கண்டிப்பா நோட்டம் போட்டே ஆகணும் அப்படின்றது அந்த பாகிஸ்தான் சிஏ ஏஜென்ட்டுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தெரிஞ்சோடனே இந்த டீடைல்ஸ் சிஏஏக்கும் இன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே சிஏவும் அந்த வீட்டை சேட்டலைட் மூலமாவும் கண்காணிக்கிறாங்க, கிரவுண்ட் லெவலையும் 24/7 கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கிறப்ப அந்த வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தரோட உருவமாவது ஒசாமா பின் லாடனோட உருவத்தோட ஒத்து போதா அப்படின்னு சிஏ ரொம்ப டீப்பா நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா
என்னத்தை நோட் பண்ணாலும் இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து கண்காணிக்கிறனால அந்த உருவம் டீட்டெயிலா தெரிய மாட்டேங்குது. அந்த வீட்டுல நடக்கிறவங்க இருந்து உட்கார்ந்து இருக்கவங்க இருந்து எல்லாரோட உருவமும் பிளரியா தான் தெரியவே செய்யுது. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிஏக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் கிரியேட் பண்ணுது. ஆனா இருந்தாலும் அந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்குள்ள அப்பைக்கப்ப வெளியில வந்து உலாவிட்டு போற ஒரு உருவம் பின் லேடனோட உருவத்தோட ஒத்து போற மாதிரி தெரியுது. சோ அந்த ஹைட் வெயிட் தோற்றத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப மேபி இவர் தான் பின் லேடனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னே இதை யுஎஸ் கவர்மெண்ட்டையும் சொல்றாங்க. ஆனா என்னதான் சிஏ இதை கண்டுபிடிச்சு யுஎஸ் கவர்மெண்ட்ட சொன்னாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எக்ஸாக்டா பின் லேடன் தான் அப்படின்றத எங்களுக்கு ஷூட் ஷாட் எவிடன்ஸோட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிஏக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை தான் கொடுக்குது. ஏன்னா ஷூட் ஷாட் எவிடன்ஸ்க்காக அந்த வீட்டுக்குள்ளே போய் சிஏ பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா அந்த வீட்டுக்கு சுற்று வட்டாரத்துல போனாலே அந்த அமைப்பினர் இவங்க மேல டவுட் பண்ணிட்டாம் அவங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிடுவாங்க இல்லையா. சோ அதனாலே என்ன பண்றதுன்னு தெரியாம சிஏ முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களும் ஓடுது, மாதங்களும் ஓடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சிஏ யுஎஸ் கவர்மெண்ட் மேல பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சார் நீங்க நம்பினால் நம்மளாட்டியும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளோட உருவம் ஒசாமா பின் லேடனோட தான் ஒத்து போகுது. நம்ம இன்னமும் தாமதிச்சோம் அப்படின்னா ஒசாமா பின் லேடன் இங்க இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு ஓடி போயிடலாம். அப்படி ஓடி போயிட்டார் அப்படின்னா அவருடைய நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சு மறுபடியும் அவரை பிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். சோ இதை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணியே ஆகணும். நம்ம எவ்வளவு சீக்கிரம் அவரை பிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் கவர்மெண்ட் மேல பிரஷர் கொடுக்குறாங்க. சோ யுஎஸ் கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம நீங்க அவரை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. ஆனா இந்த பெர்மிஷன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்கணும். ஏன்னா சப்போஸ் பாகிஸ்தான் கவர்மெண்ட்ட போயிட்டு நாங்க இந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ண போறோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி ஒசாமா பின் லேடன் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. சோ அதனால இதை சீக்கிரட்டா முடிக்கிறது தான் இவங்களோட பிளானாவே இருந்துச்சு. சோ சீக்கிரட்டா முடிக்கிறதுனாலே பகல்ல போய் முடிக்க முடியாது இல்லையா, நைட்ல தானே போய் முடிக்க முடியும். அப்படி நைட்ல முடிக்கிறதுல இருக்க ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா இந்த ஒரு ஒசாமா பின் லேடன் பதுங்கி இருக்கதா சொல்லப்படுற வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலே தான் பாகிஸ்தானோட ஆர்மி அகாடமி இருக்கு. சோ அந்த ஒரு ஆர்மி அகாடமிக்கு தெரியாம இவங்க இந்த வீட்டுக்குள்ள என்ட்ராய் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளானேவும். அதுவும் நைட்டோட நைட் அட்டாக் பண்ணி உள்ள இருக்க பின் லேடனை விடிறதுக்குள்ள தூக்கிட்டு போகணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளானேவும். இந்த பிளான் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா அந்த பிளான்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சிஏ சொல்ற மாதிரி பின் லேடனா இருந்தா பிரச்சனை இல்ல. சப்போஸ் அது பின் லேடனா மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் பாகிஸ்தான் மக்கள் மேல யுஎஸ் கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுவும் பெர்மிஷனே இல்லாம பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இது பாகிஸ்தானோட பாதுகாப்பை அச்சுறுத்துற மாதிரி ஆயிரும். அது உலக அமைதியை கெடுக்கிற விதமா அமைஞ்சிரும் இல்லையா. இதுவே ஒரு மிகப்பெரிய போருக்கும் தொடக்க புள்ளியாவும் அமைஞ்சிரும் இல்லையா. சோ இவ்வளவு பிரச்சனையோட தான் இந்த மிஷனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் கவர்மெண்ட்டும் முடிவு பண்றாங்க, சிஏவும் முடிவு பண்ணுது. அப்படி முடிவு பண்ணோடனே மே 1, 2011 வருஷம் நள்ளிரவு 11 மணி போல ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஜலாலாபாத் ஏர்ஃபீல்ட்ல இருந்து 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் நேவி சீல்ஸ் ஏத்திக்கிட்டு ஒசாமா பின் லேடன் இருக்க வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. சோ அப்படி பறக்கிற அந்த 2 ஹெலிகாப்டர்ஸ் அந்த வீட்டை அடைஞ்சாம். அடுத்து அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற திக் மொமெண்ட்ஸ் அடுத்த பாட்டுல பார்க்கலாம். சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம நெட் மிஸ்டேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.